நாளைக்கு நியூ இயர், எவ்வளோ டிராஃபிக்கு. வந்தாச்சுங்க. பார்த்தீங்க, நடக்க முடியாமல் லிஃப்ட்டில் போகிற ட்ரெயின் வருது. லோக்கல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தாங்க இருக்கேன். நாளைக்கு நியூ இயரா, அதனால் நம்ம எப்படியும் நம்ம ஊரில் போய் தான் நம்ம நியூ இயரை கொண்டாடணும். அதனால் இப்போ திருப்பூரில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் நான் ட்ரெயினில் போக போகிறேங்க. அதான் இப்போ காரில் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். நாகர்கோவில் ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு 7:30க்கு கிளம்புதுங்க. அது திருப்பூருக்கு எப்படியும் ஒரு 8 மணிக்கு வரும். டைம் இப்போவே 7:30 ஆச்சு. ஆனால் இங்கே டிராஃபிக் ஒன்றும் இல்லைங்க. நான் நினச்சேன் நாளைக்கு நியூ இயரா, அதனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தா ரோடே காலியாக இருக்குது. ஃப்ரெண்டில் ஒரே ஒரு கார் தாங்க போயிட்டுருக்கு. இங்கே நியூ இயர் பெருசாக ஒன்று கொண்டாடல போல். பார்த்தீங்களா, ரோட்டில் ஒரு டெக்கரேஷனில் ஒன்றும் இல்லை. ஆஹா, இப்போ தான் வாய் வச்சேன், அதுக்குள்ளே இவ்வளோ டிராஃபிக்கா. ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே நம்ம வந்துட்டோங்க காரில். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோன்னு. நான் டிக்கெட்டு வாங்கிட்டேங்க. டிக்கெட் நான் ரிசர்வ் பண்ணிட்டேன். டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 ரூபாங்க. இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தாங்க இருக்கும். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பார்த்தீங்களா, நம்ம லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸு போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸு பெயிண்ட் கலரையாவது மாற்றணுங்க. என்ன கலர் இது? ஒன்று பெயிண்ட் அடித்தா ஃபுல்லாகாது, நம்ம பெயிண்ட் அடிக்கணும். அதை விட்டுக்கிட்டு முன்னாடியே பின்னாடி மட்டும் பெயிண்ட் அடித்தா அது ஒரு மாதிரி தெரியுது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இதான் திருப்பூர் மெயின் சிட்டிக்குள்ளே வண்டி போகுது போல். அதான் டிராஃபிக்காக இருக்குது. ஒரு வழியாக நான் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டேங்க. ஏன்னா வரும்போது நான் அன்ரிசர்வ்டில் தான் வந்தேன். வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா சீட்டு கிடச்சிட்டு, ஏன்னா நம்மளுக்கு அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நாகர்கோவிலில். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி தாண்டின உடனே எல்லோரும் நம்ம சீட்டு கீழெல்லாம் படுத்துட்டாங்க. காலை நீட்டவும் முடியல. எப்படியோ ஒரு வழியாக சேர்ந்தாச்சுங்க. திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, ஸ்டேஷனை இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க போல். அதனால் இங்கே ஒரு கயிறு கட்டி விட்ருக்காங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போனாங்க ஸ்டேஷனுக்குள்ளே. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேங்க. ட்ரெயின் செகண்ட் பிளாட்ஃபார்மில் வரும்னு சொன்னாங்க. அதனால் போயிட்டுருக்கேன் செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு. ஸ்டேஷனே கொஞ்சம் காலியாக தான் இருக்குது, என்னன்னு தெரியலையே. சரி வாங்க நம்ம அப்படியே போவோம். இவள் லிஃப்ட்டில் தான் வருவாளாமா. கால் நடந்தால் கொல்லியாயிருவாளாமா. ஆளை பாரு, நம்ம படியிலேயே போவோங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நான் போட்டிருக்க பேக்கும் பயங்கர வெயிட்டாக தான் இருக்குது. நானும் லிஃப்ட்டில் போயிடுவேன். ஆனால் லிஃப்ட்டில் போக எனக்கு ஒரு சின்ன பயங்க. அதில் போனால் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கும் எனக்கு. பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூர்லேருந்து ஒரு ட்ரெயின் வருதுங்க. இந்த ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு போகுது. பேசாமல் நம்ம ட்ரெயின் டிரைவர் ஆகிடலாமா? ஜாலியாக ட்ரெயினில் ஏறி எங்கேயா சுற்றிட்டு ஜாலியாக இருக்கலாம். இந்த பக்கம் ஒரு லோக்கல் ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயின் பாலக்காடில் இருந்து ஈரோடுக்கு போகுதுங்க இப்போ இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் வந்துடுங்க. நம்ம ஏறிட்டு வீடியோ போடுறேன். ஒரு வழியாக நம்ம ட்ரெயினில் ஏறியாச்சுங்க. பார்த்தீங்களா, ட்ரெயினும் கிளம்பிருச்சு. ட்ரெயினை பிடிக்கிற அவசரத்தில் முக்கியமான சாப்பாடை வாங்க மறந்துட்டேங்க. அடுத்த ஸ்டேஷனில் தான் போயிட்டு சாப்பாடு வாங்கணும் போல். அடுத்த ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் ஈரோடு நினைக்கிறேன். பார்ப்போம், ஈரோடில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் வாங்கணும். நாளைக்கு நியூ இயர் ஃபுல்லாக ட்ரெயினில் தான் கொண்டாடணுமா? நான் ட்ரெயினில் வரும்போது ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு வாங்கி பேக்கில் போட்டிருந்தேங்க. அது நான் இப்போ போகும்போது என் பேக்கில் பார்த்தேன். அதனால் இப்போ எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப பசிக்குதா, அதனால் சாப்பிட்டுட்டு ஈரோடு வரைக்கும் தாக்கு பிடிச்சா போதுங்க. ஈரோடு ஸ்டேஷனில் இறங்கி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. வேறு எதுவுமே இல்லை, பிரியாணி தான் இருந்துச்சு. சரி 2 முட்டை பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். ஒரு பிரியாணியோட ரேட் 80 ரூபா. உள்ள 2 முட்டை தாங்க இருந்துச்சு. அது போதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு காலையில் எப்போ போய் சேர போகிறேன்னு தெரில. காலைல ஒரு 4-4:30க்கு போனால் பரவாயில்ல. பார்த்தீங்களா, லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. இது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மதுரைங்க. ட்ரெயின் இப்போ மதுரை தாண்டி போயிட்டுருக்கு. ரோட்டில் ஒரு ஆள் இல்லை. இந்த நியூ இயர்னால்
பைக்லலாம் சுற்றுவாங்களே அதெல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க போல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 12 மணி. யாராவது எந்திரிச்சு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் கூட சொல்லவே இல்லை. எல்லாம் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு பாருங்கள். எல்லாம் பயங்கர தூக்கம். ட்ரெயினுக்கு வெளியே காற்று வேறு சும்மா சிலுன்னு வருதா, அதனால் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 3:30ங்க. 3:30 மணிக்கு ட்ரெயின் வந்து திருநெல்வேலி தாண்டிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 4:10ங்க. கரெக்டாக 4:10க்கு ட்ரெயின் வந்து நாகர்கோவிலுக்கு வந்துட்டு. ஆனால் ட்ரெயினே காலியாக இருக்குது. ஏன்னா எல்லா கூட்டமே வந்து திருநெல்வேலியிலே இறங்கிடுவாங்க. திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ட்ரெயின் காலியாக தாங்க வரும். ஏன்னா பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே ட்ரெயின் எவ்வளோ காலியாக கிடக்குன்னு. ஏன்டா ஒருத்தனை மட்டும் ட்ரெயின்லேருந்து இறங்கலை பாருங்கள். இங்கே லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் இல்லை, இது பேர் வந்து எலிவேட்டர். இங்கே எலிவேட்டர் இருக்குது, ஆனால் இது வந்து ஒர்க் ஆகாது. நம்ம தான் நம்ம காலை வச்சு ஏறி கொண்டு போகணும். இதுக்கு இந்த எலிவேட்டர் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன. இது வந்து முன்னாடியிலேருந்தே இப்போ அப்படி தாங்க இருக்குது. யாரும் இதை ரிப்பேரும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த எலிவேட்டர் இப்படி தான் கிடக்கு. அது நம்மளுக்கு எதுக்கு, இவங்க சரி பண்ணுறாங்க பண்ணாமல் போகிறானுங்க. இதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம இனி வீட்டுக்கு எப்படி போகலான்னு யோசிக்கலாங்க. இங்கேருந்து இப்போது இந்த டைமுக்கு பஸ்ஸு வேறு கிடையாது, ஆட்டோவில் தான் போகணும் போல். ஒரு வழியாக ஆட்டோவில் ஏறியாச்சுங்க. கரெக்டாக ஸ்டேஷனுக்கு வெளியே போன உடனே நம்ம டிரைவர் அண்ணன் வந்து நம்ம பேக்கை பிடிச்சி இழுத்துட்டாரு, வாங்க போவோன்னு. சரி, இன்றைக்கி வேறு நியூ இயர் வேறையா, ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு நானும் அந்த ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 1/2 ஹவரில் தான் நம்ம வீடு. பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சர்ச் இருக்குது பார்த்தீங்களா. சர்ச் ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல, லைட்டிங்கை பாருங்கள். டிஸ்கோ லைட்லாம் இருக்கும் போல். எல்லோரும் நல்ல நியூ இயர் கொண்டாடிட்டு இப்போ நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம நியூ இயரை ஃபுல்லாக ட்ரெயினில் கொண்டாடிட்டு, ட்ரெயினில் கொண்டாடல, ட்ரெயினில் நல்லா தூங்கிட்டு இப்போ தான் நம்ம வீட்டுக்கே போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்குன்னு, எவ்வளோ பெரிய ஸ்டாரு, லைட்டிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சர்ச்சே மினிட்லாம் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷமாவது நல்லா போகுதான்னு பார்ப்போம். ஏன்னா போன வருஷம் நம்மளை நான் நல்லாவே வச்சு செஞ்சுட்டு, அதனால நான் ரொம்பவே பட்டாச்சு. இந்த வருஷமாவது நல்லா போகுதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு சைடில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நியூ இயரை எப்படிலாம் கொண்டாடலாம்னு நினச்சேன், பார்த்தா நம்ம இந்த நியூ இயரை ட்ரெயினில் தான் கொண்டாடுற மாதிரி ஆகிட்டு. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கவே மாட்டேங்க. சரி பார்ப்போம், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எப்படி போக போக என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்க.